தமிழக வெற்றிக் கழகம் எப்படி திட்டமிடுதலோட ஒரு நடத்திச்சோ அந்த திட்டமிடுதல் நிறைவடைந்துருச்சு. இங்கே வந்து நீங்கள் முதல்ல வரலாம்னு சொல்லி முதல்ல எல்லாத்தையும் டோக்கனுக்கு 2 பேரை அனுப்பிட்டு கடைசியில் டோக்கனுக்கு ஒருத்தர் தான் சொல்லும்போது தான் அந்த இடத்துல ஒரு சலசலப்பு ஒன்று வந்தது. ஒரு தேசிய கட்சியான பரிமாணத்துக்கு வரக்கூடிய கட்சியில் தமிழகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினைக்கக்கூடிய ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர் தளபதி அவர்களுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய பொதுச் செயலாளராக இருக்கிற ஒரு கையில் இருந்து அப்படிப்பட்ட ஒரு இடத்த மைக்க நிச்சயமாக அவங்க பிடுங்கியிருக்கக்கூடாது. புரியுதுங்களா? அது வந்து மற்ற கட்சியில் அவங்க பண்ணுவாங்களா? அந்த மாதிரி பண்ணிட முடியுமா? ஒன்லி வந்து ஜென்சி கிட்ஸ் மட்டும்தான் நிறைய பார்க்க முடியுது அப்படின்னாலாம் இப்போ சோஷியல் மீடியாவில் வந்து இருந்துட்டு போட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்லை, மிக்ஸ்டு க்ரௌடு வந்தால் தானே எல்லா தரப்புலையும் வந்து விஜய்க்கு ஆதரவு. ஓட்டை எண்ணும் போது பாருங்க, விஜய் வந்து பேசும்போது விஜய் பார்க்கறதுக்கு தான் அவ்வளோ பேரும் வராங்க. எப்போவுமே அவரோட அவைலபிலிட்டியை வந்து குறைச்சிக்கிட்டே இருக்கிறது விமர்சனத்துக்குள்ளாகுது. அது எதுக்காக? ஒரு 2 மணி நேரம் நின்று பேசலாமா? அப்படி இல்லை, ஒரு தலைவர் வந்து பேசுறாங்கும் போது விஜய் தலைவருக்கு நிறைய வேலைகள் இருக்கு, பார்க்க வர ரசிகர்களுக்கும் நிறைய வேலைகள் இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு தான் வந்து பார்க்க வர. அந்த நீங்க இன்னும் ரசிகர் மனப்பான்மையிலேயே தான் உங்களுடைய அன்னைக்கு பிஜேபி தமிழகத்தில் வரும்போது எல்லாம் உட்காந்து திமுக முரசொலியில் எழுதலையா இது ஒரு சமூக சேவை அமைப்புன்னு சொல்லிட்டு கலைஞர்? அப்போ எப்படி கரெக்டாக உங்களுக்கு தெரிஞ்சு? பாண்டிச்சேரி சிஎம் இன் ஃபேவர் ஆஃப் விஜய் ஆர் நாட்? புதுச்சேரி கவர்மெண்ட்டை பார்த்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கற்றுக்கணும். எதுல? சேஃப்டி மெஷர்ஸ் கொடுக்கறதுல. ஏர் ஷோ நடத்தி 5 பேரை கொன்று குமிச்சிங்கல்ல, அந்த மாதிரி பார்த்து கற்றுக்கங்க அப்படின்னு சொல்றாரு. சொல்றதை கேட்டுட்டு நான் சொல்றதை கேட்டுக்கங்க. ஏன் அதுக்கு முன்னாடி உங்க மகன் நடத்தின ஏர் ஷோல 5 பேர் செத்து போயிட்டானே, அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? ஆஃப்டர் கரூருக்கு முன்னாடி வாங்க, பிஃபோருக்கு. உங்களோட வியூகம் வந்து என்னன்னா, திமுகவை எதிர்ப்பது அப்படிங்கிறது திமுகவை பலவீனப்படுத்துவது, அவங்களோட கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை இழுப்பது, அப்படிதான் வியூகமா? நேற்று வந்த ஒரு வருஷத்தோட கட்சி போய் இழுத்துட்டு வந்துருச்சு உங்களோட இத்தனை நாட்கள் நட்பு அப்படின்னா அது என்ன நட்பு? இன்க்ளூசிவ் நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நேர்காணலில் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க டிவிக்கு ஆதரவாளர் திரு ஜலீல் அவர்கள். நிறைய கேள்விகள் விஜய் அவர்களுடைய பாண்டிச்சேரி விசிட் பற்றி கேட்க போகிறோம். வணக்கம் சார். அதாவது பாண்டிச்சேரிக்கு நீங்கள் அந்த காலத்தில் இருந்திருக்கீங்க, அந்த ஏற்பாடுகள் தொடங்கி அது விஜய் அவர்கள் வந்து ஸ்பீச் முடிச்சு போகிற வரைக்குமே. ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கு நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா, டோக்கன்ஸ் வந்து கொடுக்கும்போது ஒரு டோக்கனுக்கு ஒருத்தர் தான் உள்ள விடுவோம், இல்லைனா வந்து ஒரு டோக்கனுக்கு 2 பேருன்னு சொல்லிட்டு ஒருத்தர் தான் உள்ள விட்டுருக்காங்க. இப்படி ஒரு விஷயங்கள் வந்து பொதுமக்கள் மத்தியிலேருந்து சொல்கிற மாதிரி இஷ்யூஸ் வருது. அப்போ வந்து எத்தனை பேர் வந்து அலோவ் பண்ணப்பட்டாங்க? அந்த சேஃப்டி மெஷர்ஸ் வந்து சரியாக எடுக்கப்பட்டதா? சேஃப்டியெல்லாம் அது வந்து ஒரு டோக்கனுக்கு 2500 பேர் வீதம் கணக்கு பண்ணி தான் கொடுக்கப்பட்டது. 5000 பேருக்கு அங்கே வந்து அலோவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக. காவல்துறை கடைசி நேரத்தில் தான், நல்லா புரிஞ்சுக்கணும். ஆரம்பத்துலலாம் காலையிலலாம் எந்த பிரச்சனை இல்லை, காலையில் எல்லாருமே போயிருக்காங்களா, அப்போனா காலையிலேயே அந்த பிரச்சனை எழும்பியிருக்கணும் இல்லையா? அந்த மாதிரி எந்த பிரச்சனைகளும் கிடையாது. கடைசி நேரத்தில் காவல்துறை அந்த இடத்துல வந்து ஒரு சிலர்களை நிறுத்திட்டாங்க, இவ்வளோதான். இந்த QR கோடு இல்லாத மக்கள் தான் நிறைய பேர் நின்றுட்டு இருந்தாங்க. ஒரு சிலர் தான் இந்த டோக்கன் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடியவர்களை நீங்கள் பார்க்க முடியும். நிறைய பத்திரிகையாளர்கள் எடுத்ததை நீங்கள் பார்க்க முடியும். இப்போ ஒரு 100 பேர் நின்றுட்டாங்க, 200 பேர் நின்றுட்டாங்க, ஒரு 500 பேர் நின்றுட்டாங்கன்னு சொல்கிறதுக்கெலாம் இல்லை. ஒரு சிலரை தான் அவங்க தவிர்க்க காவல்துறை தடுத்து இருக்குது. இல்லை இதுக்கு மேலே கூட்டம் அலோவ் பண்ண முடியாது, ஒரு டோக்கனுக்கு ஒருத்தர் தான் நாங்கள் அனுப்ப முடியும் அப்படின்றத. அப்படி அவங்களால அவங்க உள்ளே போக முடியலன்னா அவங்கக்கிட்ட டோக்கன் இருந்திருக்கும், காட்டியிருப்பாங்க, பேசியிருப்பாங்க. அது மிகப்பெரிய விமர்சனத்துக்கு உள்ளான ஒரு பொருளாக மாறி இருக்கும். அங்கே அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தன்னெழுச்சியாக வந்து ஒரு கூட்டம் வந்து கூடிடுச்சு. இதுதான் அங்கே நடந்த சம்பவமே தவிர்த்து தன்னெழுச்சியான டோக்கன்ஸ் இல்லாமலும் வந்துட்டாங்க. அந்த மாதிரி வரும்போது நிறைய இடங்கள்ல வந்து QR கோடை ஸ்கேன் பண்ணுறதுலே வந்து போலீஸ் வந்து ரொம்ப லேட் பண்ணாங்க, அதனால நிறைய பேர் வெயிட் பண்ணாங்கன்னெல்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் என்ன வெயிட் பண்ணாலும் 10:20க்கு சரியாக தலைவர் தளபதி அவர்கள் அங்கே வந்துட்டாங்க. 11 மணிக்கு கூட்டம் ஆரம்பிக்க வேண்டியது கரெக்டாக 11:05க்கு கூட்டம் ஆரம்பித்தாச்சு. புரியுதுங்களா? அவர் பேசி முடித்த அந்த சில நேரங்கள்லேயே பொதுச் செயலாளர் அண்ணன் ஆனந்த் அவர்கள் பேசினார், தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் அண்ணன் ஆதவர்ஜுனா அவர்கள் பேசினார், அது தொடர்ந்து தளபதி அவர்கள் பேசினாங்க. அதோடு அது வந்து நிறைவு பெற்றுச்சு. புரியுதுங்க? இதுதான் கூட்டத்தினுடைய நேரம். அது சிறப்பாக முடிஞ்சிச்சு. தமிழக வெற்றிக் கழகம் எப்படி
திட்டமிடுதலோட ஒரு நடத்திச்சோ அந்த திட்டமிடுதல் நிறைவடைந்துருச்சு. இங்கே வந்து நீங்கள் முதல்ல வரலாம்னு சொல்லி முதல்ல எல்லாத்தையும் டோக்கனுக்கு 2 பேரை அனுப்பிட்டு கடைசியில் டோக்கனுக்கு ஒருத்தர் தான் சொல்லும்போது தான் அந்த இடத்துல ஒரு சலசலப்பு ஒன்று வந்தது. அது காவல்துறைக்கும் மக்களுக்கும் உண்டானது. அதை சமாதானப்படுத்தும் முயற்சியில் தான் அண்ணன் பொதுச் செயலாளர் அவர்கள் அங்கே இறங்குறாரு. கொஞ்சம் இருங்க, நான் வந்து பேசிட்டு நான் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லும்போது திடீர்னு தான் அந்த ஐபிஎஸ் அதிகாரி அந்த அவங்க வந்து இல்லை நாங்கள் தான் பண்ணுவோம், எங்களை நீங்கள் அவர் யாரையும் கைட் பண்ணவும் இல்லை. அப்போ கூட ரொம்ப டீசெண்டாக அந்த அவ்வளோ மரியாதை கொடுத்து அந்த அவங்க அவ்வளோ வேகமாக மைக்க பிடுங்கினாலும் அமைதி காத்துட்டு போயிருக்கிறார். அவங்க அத்தனாயிரம் தொண்டர்களுக்கு மத்தியில் அந்த மாதிரி பண்ணது காவல்துறையினுடைய அவங்க படிச்சிருக்கிறாங்க, ஒரு அதிகாரியாக இருக்கிறாங்க. அவர்கள் செய்த செயல் வன்மையாக கண்டிக்கத்தக்க செயல். ஒரு கட்சியினுடைய ஒரு தேசிய கட்சியான பரிமாணத்துக்கு வரக்கூடிய கட்சியில் தமிழகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினைக்கக்கூடிய ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர் தளபதி அவர்களுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய பொதுச் செயலாளராக இருக்கிற ஒரு கையில் இருந்து அப்படிப்பட்ட ஒரு இடத்த மைக்க நிச்சயமாக அவங்க பிடுங்கியிருக்கக்கூடாது. புரியுதுங்களா? அது வந்து மற்ற கட்சியில் அவங்க பண்ணுவாங்களா? அந்த மாதிரி பண்ணிட முடியுமா? அவங்க அவர்கிட்ட பேசின மாதிரி மற்ற யார்ட்டையாவது பேசிட முடியுமா? அவர் எப்போவுமே ரொம்ப பொறுமையாக தான் இருப்பார். யார் எது சொன்னாலுமே அமைதியோடு தான் சிந்திச்சு தான் ஒரு விஷயத்தை பண்ணுவாரே தவிர்த்து எடுத்த உடனே ரியாக்ட் பண்ணிட்டு சரியோ தப்போ அப்படின்ற மாதிரிலாம் வரமாட்டார். அந்த இடத்துல எப்படி பார்த்தாலுமே பார்க்கக்கூடியவர்களுக்கே தெரியும். மைக்கில் அவர் என்ன சொல்ல, இருங்க நாங்கள் கூப்பிடுறேன்னு தான் சொல்லியிருப்பார். நம்ம கட்சி கூட்டம் தானே, எல்லாத்தையும் உள்ளே வர சொல்லுன்னு சொல்லலையே, இல்லைங்களா? காவல்துறை தான் அங்கே எந்த தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்களோ இல்லை தமிழக வெற்றி கழகம் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய தனியார் பாதுகாவலர்களோ இல்லை தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர் அணியை சார்ந்தவர்களோ கூட்டத்தை உள்ளே விடலை. இப்போ கவனிச்சிங்களா? முழு கட்டுப்பாடுமே காவல்துறையினுடையது தான், காவல்துறை வசம் தான் இருந்துச்சு. அப்படி இருக்கப்போ இருங்கன்னு அவர் சொல்கிறாரு. மக்கள் பார்க்கணும்னு வந்திருக்கிறது தமிழக வெற்றி கழகத்தை தானே. அப்போ அவர் தான் பொதுச் செயலாளர். அவர் பொதுச் செயலாளர் களத்தில் இறங்கி பேசுகிறாரு. பேசக்கூடியதை நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணக்கூடிய செயல் வந்து முற்றிலுமே தவறான செயல். 11 o'clock வந்து மீட்டிங் நடக்குதுன்னா மக்கள் வந்து வர ஆரம்பிச்சது எத்தனை மணிலேருந்து? அவங்க வந்து வர ஆரம்பித்தாங்க, கொஞ்சமாக 8 மணிலேருந்து வர ஆரம்பித்தாங்க. 9 மணிக்கு அப்புறம் கூட்டம் வந்து ஒரு 2 மணி நேரத்துலேயே க்ரௌட் வந்து அதிகம். ஒன்லி வந்து ஜென்சி கிட்ஸ் மட்டும்தான் நிறைய பார்க்க முடியுது அப்படின்னாலாம் இப்போ சோஷியல் மீடியாவில் வந்து இருந்துட்டு போட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை? அங்கே நீங்கள் இருக்கக்கூடிய காணொலிகள் எடுத்து பார்த்தா தெரியும். ஆண்களும் பெண்களும் எப்போ வந்திருக்காங்க, வயது கிட்டத்தட்ட 45-50 வயசுல உள்ளவங்க எவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்கன்றதெல்லாம் பார்க்கும்போது க்ரௌட் வந்தால் தானே எல்லா தரப்புலையும் வந்து விஜய்க்கு ஆதரவு. ஓட்டை எண்ணும் போது பாருங்கள் மிக்ஸ்டு க்ரௌடு எப்படி இருக்குது, ஓட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு. நாங்கள் வந்து மிஷின் செட் பண்ணலை, எங்களுக்கு அது வேலையும் இல்லை. எந்த பட்டன் அழுத்தினாலும் தலைவர் தளபதிக்கு தான் ஓட்டு விழணுன்றது. அந்த மாதிரி கள்ள வாக்குகள் வாங்குறதுக்கான ஆட்கள் நாங்கள் இல்லை. ஒரு ஓட்டை போட்டுட்டு மீண்டும் வந்து ஓட்டு போடக்கூடிய ஆட்களும் நாங்கள் இல்லை. அது ஜென்சி கிட்ஸா தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தலைவர் தளபதி அவர்கள் நேசித்தவர்கள் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும்னு போடக்கூடிய வாக்குகளான்றத வாக்கு எண்ணும்போது தெரிஞ்சிடும். ஏன் கவலைப்படுறீங்கன்னு சொல்கிறேன். கூட்டத்தில் வந்து இந்த மயங்கி விழுதல், அப்புறம் வந்து இந்த சோர்வடைகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது நடந்ததா? எதுவுமே இல்லையே, பார்த்துருப்பீங்கல்ல. அங்கே மருத்துவ காரைக்குடி சிவகங்கை சகோதரர் பிரபுவனுடைய தலைமையில் மருத்துவர் குழு, அத்தனை குழுக்கள் அங்கே இருந்தது, அத்தனை ஆம்புலன்ஸ் இருந்தது, எல்லாருக்கும் தண்ணீர் பாட்டில் விநியோகம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, எல்லாமே பார்க்கப்பட்டது. அந்த மாதிரி எந்த விதமான அசம்பாவிதங்களும் அங்கே இல்லை. விஜய் வந்து பேசும்போது விஜய் பார்க்கறதுக்கு தான் அவ்வளோ பேரும் வராங்க. எப்போவுமே அவரோட அவைலபிலிட்டி வந்து குறைச்சிக்கிட்டே இருக்கிறது விமர்சனத்துக்குள்ளாகுது. அது எதுக்காக? அதுக்கு யாருடைய கட்சி? யாருடைய கட்சி? அவருடைய கட்சி. அவர் தான் கட்சியினுடைய தலைவர். அவர் தான் முடிவு பண்ணணும் தான் எவ்வளோ நேரம் பேசணுன்றது. இல்லை, என்னுடைய உயிர் தளபதி அப்படின்னு கூட நிறைய பேர் சொல்றத பார்க்க முடியுது. அவ்வளோ தூரம் அவரை பார்க்கறதுக்கு 2 மணி நேரம் பேசலாமா? இல்லை, 2 மணி நேரம் பேசணுங்கிறது அளவுகோல் இல்லை. வெறும் 10 minutes அப்படிங்கிறது கம்மி தானே? இல்லை, அதை தான் சொல்கிறேன். அவருக்கு என்ன தேவையோ, மக்கள்கிட்ட என்ன பேசணும்னு நினைக்கிறாரோ அவர் பேசுகிறாரு. நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் பார்க்கணுன்றதுக்காக பேசணும்லாம் சொல்லணுன்ற அவசியம் இல்லையே. அவர் மக்களையும் மண்ணையும் மாற்றணும்னு வந்து நிற்கிறார். புரியுதுங்களா? அங்கே என்ன பேசணும் தன்னுடைய தொண்டர்கள்ட்ட அதை ரத்தின சுருக்கமாக பேசுகிறாரு. அதை இப்படி பேசினா இன்னும் கொஞ்சம் நேரம் பேசியிருக்கலாம். அது வந்து அவரை பார்க்க தான் எல்லாரும் வந்திருக்காங்க, கூட ஒரு நாள் ஃபுல்லாக நிற்க வச்சு பார்க்கலான்னு சொல்கிற மாதிரி இருக்குது நீங்கள் கேட்பது. அப்படி இல்லை, ஒரு தலைவர் வந்து பேசுகிறாங்கங்கும் போது விஜய் தலைவருக்கு நிறைய வேலைகள் இருக்குது, பார்க்க வர ரசிகர்களுக்கும் நிறைய வேலைகள் இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டு தான் வந்து பார்க்க வர. அந்த நீங்கள் இன்னும் ரசிகர் மனப்பான்மையிலேயே தான் உங்களுடைய முகத்தை காட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. அவர் கட்சியை பரிமாணம் கொண்டு பாண்டிச்சேரியிலும் எங்களுடைய தமிழக வெற்றி கழகம் ஆட்சி செய்யும், கொடி பறக்கும்னு சொல்கிறாரு. தேசிய கட்சியாக பரிமாணம் கொள்கிறாரு, அடுத்த மாநிலத்துக்கு தாவுறாரு.
அடுத்தது கேரளாவில் கூட்டங்கள் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் இப்போ என்ன சொன்னீங்க? ரசிகர்கள். அவர் ரசிகர்களை எப்போ வேணால் பார்ப்பார், எங்கே வேணால் ரசிகர்கள் பார்த்துப்பாங்க. அது மக்களை சந்திப்பதற்கான ஒரு மக்கள் சந்திப்பு கூட்டம். மக்களுடைய குறைகளை, மாநிலத்தினுடைய குறைகளை, நிறைகளை பேசுகிறார். இன்னொன்று, அவர் பேசும்போது முழுக்க முழுக்க வந்து மத்திய அரசு, ஒன்றிய அரசை குறை சொல்லி பேசுறாரு. அவங்க என்ஆர் காங்கிரஸோட கூட்டணியில தான் இருக்காங்க. ஆனா என்ஆர் காங்கிரஸ் வந்து புகழக்கூடிய விஜய் பிஜேபியை தொடர்ச்சியாக எதிர்த்துக்கிட்டே இருக்காரு. இது எப்படி எடுத்துக்கிறது? ஏன் நீங்கள் இப்போ நெறியாளர் தானே, நீங்கள் சொல்லுங்கள். கடந்த காலங்களில் என்ஆர் காங்கிரஸ் ரங்கசாமி ஐயா அவர்கள் எப்படி ஆட்சி பண்ணாருன்றது எல்லாருக்குமே தெரியும். இப்போ பிஜேபியினுடைய அழுத்தம் காரணமாக அங்கே ஏகப்பட்ட சிக்கல்கள் நிலவுது. பிஜேபி தான் இன்றைக்கி மத்திய ஒன்றியத்திலும் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடியது. அப்போ ஒரு நல்ல மனிதரை கூட்டணின்ற ஒரு ஏற்பாடில் வச்சு தவறாக கையாளக்கூடியது, மாநிலத்துக்கு தேவையான உரிமைகளை தர முடியாதது, வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வராததுக்கு ஒன்றிய அரசை தானே திட்ட முடியும், கூட்டணியில் இருப்பவர்களை தானே திட்ட முடியும். கடந்த காலங்களில் அவரால் ஃப்ரீயாக செயல்பட முடிஞ்சது. இப்போ நீங்கள் வந்து கூட்டணின்ற பேரில் ஒரு அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டு அவர் கூட உட்கார்ந்துருக்கிறீங்க. அதிருப்தி வந்து என்ஆர் காங்கிரஸ் தரப்புலேருந்து வரல, விஜய் தரப்புலேருந்து வருதுன்னு சொல்கிறேன். இல்லை, அவருக்கு யாரை பிடிக்குமோ அவரை பேசியிருக்கிறாரு. அவர் சரியான பர்சன் நினச்சிருக்கிறாரு. 99 ரைட் பர்சன் ராங் பார்ட்டியாக தெரியலையா வாஜ்பாய்? அன்னைக்கு பிஜேபி தமிழகத்தில் வரும்போது எல்லாம் உட்காந்து திமுக முரசொலியில் எழுதலையா இது ஒரு சமூக சேவை அமைப்புன்னு சொல்லிட்டு கலைஞர்? அப்போ எப்படி கரெக்டாக உங்களுக்கு தெரிஞ்சிச்சு? அதுக்கு முன்னாடி ஆர்எஸ்எஸ் வந்து கூட்டணி வைக்க போறாரான்னு கேட்குறேன். யாருக்கு? பாண்டிச்சேரியில். இல்லை, கூட்டணி அரசியல் கட்சி தானே, கூட்டணி வச்சா என்ன தப்பு இருக்கு? இல்லை, அதுதான் அதுக்கான ஏற்பாடுகள் நடக்குதான்னு கேட்குறேன். இல்லை, அதுக்கு எது மறைமுகம் ஒன்றும் தேவையில்லையே. அது நேரடியாக பேசியிருப்பேன். KN நேருவோட பையன் போய் எங்கள் அப்பாவை இந்த மாதிரி ஈடி விட்டுறாதீங்கன்னு போயிட்டு கெஞ்சிட்டு வந்தார். அந்த மாதிரி மறைமுகமாக நடக்கும்னு பார்த்தீங்களா? கதிரானந்த் வீட்டில் ஈடி ரைடு நடக்கும்போது முதலமைச்சர் தனியாக போய் சந்திச்சுட்டு வந்தார். அந்த மாதிரி நடக்கும்னு பார்த்தீங்களா? நிதி ஆயோக் கூட்டத்துக்கு முதலமைச்சர் போயிட்டு பாரி வள்ளல் நேசக்கரம் நீட்டக்கூடியவர் உங்களுடைய ஆட்சி சுபிட்சமாக நடக்குதுன்னு புகழ்ந்துட்டு இங்கே வந்து புழுவிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த மாதிரி நடக்கும்னு நினச்சிங்களா? எதாக இருந்தாலும் ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு தான். எல்லா பத்திரிகைக்கு தெரியும் போது உங்களுக்கும் தெரியும். பாண்டிச்சேரி சிஎம் இன் ஃபேவர் ஆஃப் விஜய் ஆர் நாட்? பாண்டிச்சேரி சிஎம்ன்றதை அவர் தான் நன்றி சொல்லியிருக்கிறாரு. கேட்டிருக்கிறோம், கேட்டதுக்கு நீங்கள் அனுமதி கொடுத்துருக்குறீங்க, நீங்கள் அதை கன்சிடர் பண்ணி கொடுப்பீங்கன்னு சொல்லியிருக்கிறீங்க. ஒரு ஜனநாயக அடிப்படையில் கொடுத்துருக்கிறாரு. ஃபேவராக பண்ணுவாருன்னெலாம் சொல்ல முடியாது. அப்படி பார்த்தா காவல்துறை நடந்துக்கிட்டது தப்பு தான். ரோட் ஷோ கொடுக்கல, அது இப்போ ஃபேவர்னால் உங்களுக்கு நீங்கள் அதை கொடுத்துருக்க கூடாதான்னு கேட்டதுக்கு கிடச்சிருக்கு. கிடைச்ச இடத்துல பேசியிருக்கிறாரு போயிருக்கிறாரு. பாண்டிச்சேரியில் தமிழக வெற்றி கழகமும் ஆட்சியில் பங்கு கொள்ளும்னு பேசியிருக்கிறாரு. யாருன்னு பேசல. புதுச்சேரி கவர்மெண்ட்டை பார்த்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கற்றுக்கணும். எதில்? விஜய் சொன்னார்ல. எதில் சொன்னார்? அதாவது சேஃப்டி மெஷர்ஸ் கொடுக்கறதுல அதை சொன்னார். நீங்கள் ஏர் ஷோ நடத்தி 5 பேரை கொன்று குமிச்சிங்கல்ல, அந்த மாதிரி பார்த்து கற்றுக்கங்க அப்படின்னு சொல்கிறாரு. நான் சொல்கிறத கேட்டுக்கங்க. ஏன் அதுக்கு முன்னாடி உங்கள் மகன் நடத்தின ஏர் ஷோவில் 5 பேர் செத்து போயிட்டானே, அதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க? ஆஃப்டர் கரூருக்கு முன்னாடி வாங்க, பிஃபோருக்கு. ஃபார்முலா ரேஸுக்காரு நடத்தி ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனரை வெயிலில் நிற்க வச்சு கொன்னீங்களே, சிவகுமார்னு சொல்லக்கூடியவரை மறந்துட்டிங்களா? என்ன சொல்ல வரீங்க? இது மக்கள் இங்கே 40 பேர் செத்துட்டாங்க, 41 பேர் இறந்துட்டாங்க, மிகப்பெரிய மரணம். 70 பேர் கள்ளச்சாராயத்தை வச்சு கொன்று குமிச்சிங்களே, அதுக்கு பேர் என்ன? அது உயிர் இல்லையா? அது உயிரா இல்லையா? அதுக்கு 10 லட்சம் கொடுத்தீங்கல்ல. கள்ளச்சாராயம்னு தெரிஞ்சு குடித்தவங்களுக்கு 10 லட்சம் கொண்டு போய் கொடுத்தீங்கல்ல. எப்படி கொடுத்தீங்க? அப்போ உங்களுடைய தவறுகளை மறைப்பதற்கு எல்லா வேலையும் பண்ணுவீங்க. இந்த நீதிமன்றம் கேட்டிருக்கு, உச்ச நீதிமன்றம் 41 உடல்களை அரேஞ்ச் பண்ணுற 4 மணி நேரத்தில் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி காட்டிடுவீங்களான்னு கேட்டிருக்கு. இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க? காத்துக்கிட்டு இருங்க, இன்னும் 4 மாதம் தான் இருக்குது. சிங்கிள் மெஜாரிட்டியில் வந்து விஜய் ஆட்சியை பிடிப்பது சாத்தியமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. கேள்வினா யார் கேட்குறா? நானுமே கேட்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ கூட்டணி பலம் தான் வந்து திமுகவுக்கு இருக்கு. அடுத்தடுத்து வந்து திமுகவுல இருந்தும் வந்து கட்சிகள் வந்து தாவேக்காக்கு வரப்போறாங்கன்னு சொல்றாங்க. அப்போ வியூகம் வந்து உங்களோட வியூகம் வந்து என்னன்னா, திமுகவை எதிர்ப்பது அப்படிங்கிறது திமுகவை பலவீனப்படுத்துவது, அவங்களோட கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை இழுப்பது, அப்படிதான் வியூகமா? அந்த மாதிரி, அதாவது நேற்று வந்த ஒரு வருஷத்தோட கட்சி போய் இழுத்துட்டு வந்துருச்சு, உங்களுடைய இத்தனை நாட்கள் நட்பு அப்படின்னா அது என்ன நட்பு? நீங்கள் ஆல்ரெடி பலவீனமாக தான் இருக்கீங்க. நீங்கள் அடித்து வச்சிருக்க கொள்ளைக்கு அத்தனை பேரும் சாட்சியாக மாறிடுறான், உடந்தையாக மாறிடுறான்.
இருக்கக்கூடிய கூட்டணியில் உள்ள அத்தனை பேர் கேள்வி கேட்கணும்ல. கம்யூனிஸ்ட்டுகள் கத்திக்கிட்டு தான் இருக்குது இன்னைக்கு. காங்கிரஸ் தலைவர் கத்திக்கிட்டு தான் இருக்கிறாரு. நேரத்துக்கு ஒரு மாதிரி பேச்சை மாற்றி பேசிக்கிட்டு இருக்கிறாரு. காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் வியூக வகுப்பாளர் இங்கே வந்து தலைவர் தளபதி அவர்களை சந்திச்சுட்டு போயிருக்கிறாரு. மறுக்க வேண்டியது தானே? ஆமான்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் தனிப்பட்ட முறையில் வந்து சந்தித்தேன். மக்களுக்கு எல்லாம் இப்போ மக்களை எல்லாம் இன்னும் முட்டாள் பயலாகவே நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? நீங்கள் கொடுக்குற சாராயத்தை குடிச்சிட்டு கொடுக்குற காசை வாங்கிக்கிட்டு என்னன்னு தெரியாமல் இன்றைக்கி ஓட்டு போடுறதுக்கு 2026 மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. தலைவர் தளபதி அவர்களுடைய வருகை நீங்கள் 1000 சொல்லுங்கள். சினிமாக்காரர், கூத்தாடி, சினிமா வெளிச்சம், இந்த புகழ், அது இவர் சில்வர் ஸ்பூனு, எலைட் அரசியல்வாதி, பனையூர் பண்ணையார், என்னென்னமோ கட்டமைச்சிங்க. தோத்து போய் நிற்கிறது நீங்கள் தான். ஒட்டுமொத்த அரசியல் களமும் இன்னைக்கு மாறி இருக்கு. இன்னும் எலெக்ஷன் வரல, எலெக்ஷன்ல ஓட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு தானே சொல்ல முடியும். பாருங்க, இன்னைக்கு உள்ளதுல தான் சொல்கிறேன். இன்னைக்கு உள்ளதுல தான் சொல்கிறேன். எல்லா தொலைக்காட்சிகளும் பத்திரிகையாளர்களும் கருத்து கணிப்பாளர்களும் இன்னைக்கு எப்படிப்பட்ட கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு பாருங்க. நீங்கள் 2%, 5%, 3%ன்னு சொல்லும்போது நாங்கள் வந்து சோர்ந்து போல. இன்னைக்கு 20%, 25% சொல்லும்போது நாங்கள் தலகணத்தில் ஆடலை. இன்னும் காத்துருங்கன்னு கருத்து கணிப்புகள் பொய்யா கூட மாறி இருக்கு. அதுதான் நாங்களும் சொல்கிறோம். 200க்கு 200 இல்லையா? 200 நிச்சயம், 234 லட்சியம். திமுகவா? மிக்க நன்றி. உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துகளுக்கும். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். நன்றி. வாழ்த்துக்கள்.